ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஒரு நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட போறோம். ஏ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ரொம்ப நாள் கழித்து ஒரு நாட்டுக்கோழி விருந்து, சுட காரசாரமான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட போகிறோம். அதுக்கு எங்கே வந்திருக்கோன்னா, நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருக்கிற குட்டிப்பா நாட்டுக்கோழி மண்பானை சமையல், அங்கே தான் வந்திருக்கோம். சரி, இவங்க லாஸ்ட் ஒரு 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வழக்கமாக நம்ம நாட்டுக்கோழி சமையல் அப்படின்னா நமக்கு ஈரோடு திருப்பூர் சைடு தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா. நல்லா காரசாரமாக அந்த மஞ்சள் வெங்காயம் சிந்தாமணி இந்த மாதிரிலாம் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கோயம்புத்தூரில் அதுக்கு எந்த விதத்துலையும் குறைச்சல் இல்லாமல் அதே மாதிரி நல்ல காரசாரமான நாட்டுக்கோழி சமையலை இவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா குடில் செட்டப்பும் வச்சுருக்காங்க. உள்ளே வந்து டைனிங் செட்டப்பும் இருக்குது. கிச்சனில் நல்ல மண்பானையில் நம்ம கேட்குற மாதிரி நாட்டுக்கோழியெல்லாம் வந்து சமைச்சு இவங்க வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வர்றதுக்கு முன்னாடியே உங்கள்கிட்ட கால் பண்ணி நீங்கள் இந்த ஐட்டம்லாம் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா ரெடியாக அவங்க எடுத்து வச்சுருவாங்க. எத்தனை கிலோ அந்த மாதிரிலாம் வேணும்னு சொல்லிட்டிங்கன்னா எல்லாம் தயார் பண்ணி வச்சுருவாங்க. வந்து நீங்கள் நிம்மதியாக சாப்பிட்டு போகலாம். எல்லாமே இருங்க. ஒரு நாட்டுக்கோழி விருந்துனா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழியில் விதவிதமான சைட் டிஷ்ஷஸ்ஸு, முட்டை பொரியல், தாளிச்ச தயிர் அதெல்லாம் வந்துடும். அதை தவிர நீங்கள் இப்போ குழந்தைகளோடையெல்லாம் வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஜப்பான் சிக்கன், டைனமைட் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க இல்லையா. அந்த மாதிரி ட்ராகன் சிக்கன், கபாப்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வச்சுருக்காங்க. பிரியாணி வச்சுருக்காங்க. இல்லாத ஐட்டமே கிடையாது, எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது உங்கள்கிட்ட. என் கூட ஜாயின் பண்ணுங்கள். இந்த குட்டிப்பா நாட்டுக்கோழி மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு சூப்பரான நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் கார் பார்க்கிங்கோடு இருக்குதுங்க. ஸோ இந்த குட்டிப்பா மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா குடில் செட்டப்பும் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் உட்காரலாம் ஒரு குடிலில். இது நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு உள்ள டைனிங் செட்டப், உள்ள ஃபைன் டைனிங் செட்டப் வேணுன்னா நீங்கள் உள்ளே போய் கூட சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த குட்டிப்பா ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு கிலோவுக்கு 1200 சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் மத்தியானம் சாப்பிட வரீங்கன்னா காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். முந்தின நாள் கூட நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடலாம். 6 வகை சைட் டிஷ்ஷு நாட்டுக்கோழியில் அவங்க பிரித்து சமைச்சிருவாங்க. சிந்தாமணி, பள்ளிப்பாளையம், காட்டு வறுவல், ஆசாரி வறுவல், அப்புறம் வந்து உப்பு கறி பண்ணித்தராங்க. போன்லெஸ் பண்ணித்தராங்க. நாட்டுக்கோழியிலே போன்லெஸ் எல்லாம் பண்ணித்தராங்க. எல்லோரும் உங்களோட சாய்ஸ் தான். 1 கிலோ அப்படின்னா அதில் ஒரு 3 சைட் டிஷ் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் தாராளமாக ஒரு 4 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். அதிகமான ஆட்கள் வரீங்கன்னா ஆர்டர் பெருசாகிறப்ப இனிமேல் நீங்கள் சைட் டிஷ்ஷையும் அதிகமாக சொல்லிக்கலாம். எல்லாமே மண்பானையில் தான் செய்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் நாட்டுக்கோழி சூப்பு. நாட்டுக்கோழி சூப்போட ஆரம்பிப்போம். கலரே பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் செம்மையாக இருக்குது. ஓ, எப்போதுமேங்க இந்த அசைவு விருந்து இருக்குல்ல, அந்த மாதிரி பர்டிகுலராக நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட்றப்போ சூப்போடு ஆரம்பிங்க. உங்கள் அந்த ஒரு அப்படைட் வந்து அதை அப்படியே செட் பண்ணி கொடுக்கும். நல்லா சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி சூப்பராக இருக்குது. நாட்டுக்கோழி உப்பு கறி பிச்சு போட்டது, நாட்டுக்கோழியே பிச்சு போட்டது. இது ஸ்குவிட் ஃப்ரை, இது வந்து ஸ்குவிட் தந்தூரி, இது வந்து ஸ்குவிட் சில்லி. 3 ஐட்டம் இருக்கு. ஸோ ஆரம்பம் தான் அசத்தலாக இருக்குல்ல. நீங்கள் கேட்டிருப்பீங்க தண்ணி கேட்டிருப்பீங்க. குண்டூர் மட்டன், ஆந்திரா மட்டன் வந்திருக்கு. இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? என்ன தெரியல, இதை பார்த்தோன்னே வாயில் ஊறுது ஒரு ஸ்பூன் கூட. ஸோ அப்படியே வச்சு ரிவ்யூ பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்குவிட் தந்தூரி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்குவிட்டில் நிறைய சாப்பிட்ருக்கேன், பட் தந்தூரின்னு சாப்பிட்றது இதை ஃபஸ்ட் டைம். கொஞ்சம் கூட எதிர்பார்க்குறீங்க ஸ்குவிட்டில் இந்த மாதிரி கூட செய்ய முடியும்னா. நல்லா தந்தூரி இந்த இது வாசனை, டேஸ்ட்டு, லைட்டாக ஒரு புளிப்பு, மேரினேஷன் செம்மையாக இருக்குது. ஸ்குவிட்டு தெரியுமில்ல, நல்லா அப்படி சூவியாக சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும். ஓகேங்க, அடுத்து ஸ்குவிட்டு சில்லி டேஸ்ட் பார்க்கலாம். சைனீஸ் ப்ரிப்பரேஷனாக இந்த ஸ்டார்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி இந்த 3 ஸ்குவிட்டு ஒரே பிளேட்டை வச்சு கொடுப்பீங்களா, அது மாதிரி கொடுங்கன்னு கேட்டு போகிறேங்க. செம்மையாக இருக்கும்.
இது ஸ்குவிட் ஃப்ரை. இது நம்ம ஊர் ஸ்டைல் ப்ரிப்பரேஷன். நல்லா கருவேப்பிலை, பச்சை மிளகா வாசனையோட பெப்பர்லாம் தூக்கில் போட்டு பண்ணியிருக்காங்க. நல்லா. ஓகே, இப்போ நம்ம நாட்டுக்கோழி விருந்துக்கு ரெடி ஆகிட்டோம். இப்போது ரைஸும் குழம்பும் ஊற்றுறதான் பாக்கி. அதுக்கு முன்னாடி சைட் டிஷ் எல்லாம் வந்திருக்கு. என்னென்ன நான் சொல்லிட்டுமா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸ். ஸோ இங்கே வந்து நாட்டுக்கோழி ஐட்டம் மட்டும் இல்லை, மட்டன்லேயும் விதமாக செஞ்சு கொடுக்குறாங்க. மட்டன் சாப்ஸ் பார்க்குறக்கே செம்மையாக இருக்குது. இது வந்து குண்டூர் மட்டன். அப்புறம் நாட்டுக்கோழி உப்பு கறி, இவங்களோட பாப்புலர் ஐட்டமாக அது. அப்புறம் இது பிச்சு போட்ட நாட்டுக்கோழி ஃப்ரை, அதில் ஒரு பெரிய லெக்கோடு வந்திருக்கு. அப்புறம் இது வந்து சிந்தாமணி, நாட்டுக்கோழிலே சிந்தாமணி செஞ்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் இது நாட்டுக்கோழி கீ ரோஸ்ட், முந்திரி பருப்பு மினுக்க செம்மையாக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து சாப்பாடு குழம்பெல்லாம் நீங்கள் அன்லிமிட்டடாக போட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு, எலும்பெல்லாம் போட்டு கொதிக்க வச்ச நாட்டுக்கோழி குழம்பு. இது வந்து மீன் குழம்பு சூப்பராக இருக்குது பார்க்க. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி ரசம். இது வந்து தக்காளி ரசம். இது வந்து பச்சைப்புளி ரசம். 2 வகை ரசம் வந்துடுது. ஸோ இதை வந்திருக்கு. இன்னும் சில சைட் டிஷ்ஷு வந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட தொடங்கிடலாம். நல்ல பசிங்க இன்றைக்கி வந்தது. ஓகே, ரைஸ் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் அந்த நாட்டுக்கோழி குழம்பு அப்படி பானையோடு எடுத்து ஊற்றிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க சமைக்கிறதும் மண்பானையில் தான் சமைக்கிறாங்க. சர்வ் பண்ணுறது இந்த அழகழகான மண்பானையில் தான் சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி நம்ம சாப்பிட தொடங்கலாம். பாருங்கள், நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண நாட்டுக்கோழி பிரியாணி வந்திருக்கு. சரி, நம்ம பிகின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் இலைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த நாட்டுக்கோழி இது மட்டன் சாப்ஸு ஒரு பீஸ் எடுத்து இப்படி வச்சுக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா குண்டூர் மட்டன். ஸோ இங்கே வந்து நாட்டுக்கோழி பிரியாணி இருக்குது. கொஞ்சம் பிரியாணி எடுத்து அப்படியே வச்சுக்கலாம் பக்கத்தில். நாட்டுக்கோழி பீசஸோட முட்டையோடு வந்துடுது. பீஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. சூப்பருங்க, முட்டையோட நாட்டுக்கோழி பிரியாணி. ஓகே, நம்ம அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஏற்கனவே அந்த ஸ்குவிட் ஸ்டார்டர் நம்ம டேஸ்ட் பண்ணோம் இல்லையா, சூப்பராக இருந்தது. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா சிக்கன் கீ ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாட்டுக்கோழி கீ ரோஸ்ட் நல்ல கடாமுடன் ஜல்லிக்கல் மாதிரி இருக்குங்க. எலும்பு, நாட்டுக்கோழி எலும்பு. பேருக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நெய்யோட முந்திரி பருப்பு நாட்டுக்கோழியெல்லாம் போட்டு ஸ்பைசஸ்லாம் கம்மியாக தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குது. நாட்டுக்கோழி பிரியாணி சீரக சம்பாவில் பண்ணியிருக்காங்க. கலராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பிரியாணி நல்லா இருக்குது. நல்லா நாட்டுக்கோழி பீசஸோட தம் வச்சு பண்ணியிருக்காங்க. பீஸெல்லாம் நல்லா வெந்திருக்கு. நாட்டுக்கோழியில் பீஸ் வேகிறதுங்கிறது ஒரு சேலஞ்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா ஒரு பிரியாணிக்குன்னே எக்ஸ்க்ளூசிவாக இருக்குது. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் டேஸ்ட் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணிக்கு ரைத்தா இதெல்லாம் கொடுத்துட்றாங்க, கிரேவிலாம் கொடுத்துட்றாங்க. ஓகேங்க, பிரியாணி ரொம்ப இம்ப்ரெசிவ். எதிர்பார்த்தோடய நல்லா இருந்தது. சாப்பாட்டில் குழம்பு ஊற்றி அது காயறதுக்குள்ள நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். நாட்டுக்கோழி குழம்பு நல்லா நாட்டுக்கோழி எலும்பெல்லாம் போட்டு நல்லா தளம் கொதிக்க வச்சுருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. தொட்டுக்கிற உப்பு கறியோடு சாப்பிடுவோம். சரவணம்பட்டி, மெயின் சரவணம்பட்டி ஜங்ஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ரஃப்லி ஒரு 500 மீட்டர்ஸில் தாங்க இருக்குது. நிறைய வேலைக்கு போகிற ஆட்கள்லாம் வந்து சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இங்கே பேட்டர்னேஜ் நல்லாவே இருக்குது. சைடிஷ் எல்லாமே நல்லா வரமிளகா, சின்ன வெங்காயம்லாம் போட்டு நல்லா காரசாரமாக இருக்குது. அப்படி ஸ்கின்னோடு எடுத்து சாப்பிடலாம். சிந்தாமணி சுருக்குன்னு இருக்குங்க, ரொம்ப பிடிச்சது எனக்கு. ரொம்ப யோசிக்காமல் இந்த மாதிரி ஒரு ஒதுக்குப்புறமா ஒரு டேபிள் கிடச்சுன்னு வைங்க, நீங்கள் உள்ளே வந்து ஏசியில் உட்காரணும், உள்ளே உட்காந்து சாப்பிடுங்க. சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிலாம் வரீங்கன்னா குடில் எடுத்துக்கலாம். நீங்கள் ஃபேமிலியோடு வரவங்களுக்கும் குடில் நல்லாயிருக்கும், இங்கேயும் சாப்பிடலாம். அடுத்து மட்டன் கூறுவோம். மட்டன் சாப்ஸ்
இந்த ஆப்கானி சிக்கன் சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் ப்ரிப்பரேஷனு. காரமெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. மட்டன் ஃப்ளேவர் வந்து நல்லா உணர முடியுது. அதனால் மட்டன் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்பைஸ் கம்மியாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இது ட்ரை பண்ணலாம். நல்லா ஜூஸியாக இருக்கு. ஆனால் ஓகே, அடுத்து குண்டூர் மட்டன். குட்டிப்பா நாட்டுக்கோழி மண்பானை சமையல் பேர் வச்சுருந்தாலும் எங்கள் மட்டன் டிஷ்ஷில் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்குது. நல்ல ஒரு ஃபைன் டைனிங் குவாலிட்டிங்க. சைட் டிஷ் எல்லாமே செம்மையாக இருக்குது. இதுவும் இந்த காஞ்ச மிளகா போட்டு செஞ்சுருக்காங்க. நல்லா ஸ்பைஸியாக இருக்குது. கரெக்டாக மென்று சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி பிரமாதமாக வந்திருக்கு. நல்ல பீஸ் செலெக்ஷன் நல்லா இருக்கும். அடுத்து மீன் குழம்பு ஊற்றிக்கலாம். மீன் குழம்பு நல்லா தக்காளி மீன் வாசனையோட கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் டேஸ்ட்டு செமையாக இருக்குங்க. பர்டிகுலராக நீங்கள் இந்த மாதிரி சைடிஷ் எல்லாம் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டரியான ஒரு குழம்பு கிடச்சுன்னு வைங்களேன், ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாட்டுக்கோழியோடு சாப்பிடலாம். பாருங்க, நாட்டுக்கோழி கால். இது வந்து பிச்சு போட்ட சிக்கன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். பிராய்லர் காலாக இருந்தால் உங்களுக்கு நிறைய கறி இருக்கும். நாட்டுக்கோழி எலும்போடு தானே ஒட்டிகிட்டு இருக்கும். அங்கே இங்கேன்னு நம்ம கடிச்சு இழுக்க வேண்டியிருக்கும் மீட்டு. அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட் நல்லா இருக்குங்க. நல்லா நெப்போலியன் ஸ்டைலில் எலும்பெல்லாம் அப்படியே இந்த கொண்டையெல்லாம் கடித்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு காலோடு கேட்டுருங்க. நானும் இப்படி சாப்பிட ட்ரை பண்ணுறேன். பல்லு நல்ல பலமாக இருக்கணும் இதுக்கெல்லாம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க நாட்டுக்கோழி சாப்பிட்றதுக்கு வந்தால். ரெகுலர் ரசம் நம்ம நிறைய வீடியோவில் சாப்பிட்றோம். பச்சைப்புளி ரசம் இந்த நாட்டுக்கோழி உணவங்களுக்கு வந்தால் தான் கிடைக்குது. பச்சைப்புளி ரசத்தை அப்படியே ரைஸில் போட்டு ஒரு புரட்டி நல்லா பச்சை மிளகா வெங்காயம் எல்லாம் நறுக்கி போட்டு அப்படி சிக்கனோடு சாப்பிட்லாம். பச்சைப்புளி ரசம் டாப்பாக இருக்குங்க. நல்லா அப்படியே சுருக்குன்னு இருக்குது. ஜீரணத்துக்கு அவ்வளோ நல்லதுங்க. இது நல்லா புளிப்பாக பச்சை வெங்காய வாசனையோட. ஸோ ரைஸுக்கு இங்கே தாளித்த தயிரும் கிடைக்குது. நீங்கள் இது தனியாக கேட்டிங்கன்னா ஆர்டர் பண்ணிங்கன்னா வந்துடும். கொஞ்சம் மஞ்சள் கம்மியாக தான் போட்டிருக்காங்க. இருந்தாலும் நல்லா க்ரீமியாக இருக்குது தயிர். ஓகேங்க, தாளித்த தயிருக்கு குண்டூர் மட்டன் வச்சு சாப்பிடுவோமா? குண்டூர் மட்டனும் ஈக்குவலி பெஸ்ட்டுங்க. நாட்டுக்கோழிக்கு ஈக்குவலாக நிற்கிது. அப்படி தாளித்த தயிர் மைல்டாக இருக்குது. குண்டூர் சிக்கன் வந்து தேவையான அந்த ஒரு ஸ்பைசி கம்பேனியன்ஷிப் கொடுக்குது. சிந்தாமணி எப்போவுமே இந்த தயிருக்கு வந்து இந்த நாட்டுக்கோழி சைட் டிஷ் வச்சு சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். அதேமாதிரி நம்ம நாட்டுக்கோழி வீடியோஸில் முட்டை பொரியல் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிட்ருக்கோமா? முட்டை பொரியல் அப்படி பொடி பொடியாக அப்படி கைமா பண்ணிட்டாங்க முட்டை பொரியல். பிரியாணிலேருந்து நான்வெஜ் மீல்ஸ்லேருந்து சைட் டிஷ்லேருந்து எல்லாமே டாப்பாக இருக்குங்க. உண்மையிலே என்ஜாய் பண்ணி சாப்பிட்டேன் எனக்கு. ஓகே, ஜப்பான் சிக்கன் இங்கே இருக்குது. சரி, அதையும் டேஸ்ட் பார்க்கலாமே அப்படின்ட்டு சொன்னோம். அப்படி செம்ம க்ரீமியாக கூவியாக இருக்குது. இப்படி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோமா? சரியான சூடுங்க. லைட்டாக ஸ்வீட்டாக நல்ல டேஸ்ட்டு. சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் அப்படியே ரைஸோட ஒரு போட்டு போட்டு சாப்பிடுவோமா? சுகேஷ், இங்கே இந்த குட்டிப்பா நாட்டுக்கோழி மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ரேஷ்மி கபாப்னு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. ஸோ அது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டமாமா. அப்படி முட்டையை நல்லா ஃப்ளஃபியாக அடித்து அந்த கபாப் மேலே போட்டு அப்படி கொடுக்குறாங்க. நீங்கள் அப்படியே ஸ்பூனில் வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். வெளியிலேருந்து பார்த்தா ரொம்ப ஸ்பூன் வச்சு அறுக்க வேண்டியிருக்குமோன்னு நினைப்பீங்க. பட் அப்படியே மேகம் மாதிரி இருக்குங்க.
அப்படி க்ளவுடு மாதிரி இருக்குது, அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதான். பாருங்கள் கை பாருங்கள் எப்படி உள்ளே போகுதுன்னு. முட்டை அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக அடிச்சிருக்காங்க. சூப்பர், நல்ல பெரிய பெரிய பீஸாக இருக்குது சிக்கன். ஓ நான் இவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கைஸ். உங்களோட வாயில் வச்சவொன்னா அப்படியே பிரேக் ஆகி கரையுது வாயில். இங்கே பாருங்க, கபாப் தான், சிக்கன் போன்லெஸ் கபாப்ஸு. அது மேலே அப்படியே மேகத்தினால மூடின மாதிரி அந்த முட்டை லேயர். இந்த மஸ்ட்டு ட்ரை. ஸ்டார்டர்ஸில் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்லி சாப்பிடணுன்னா சொல்லி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ கைஸ், நல்ல கனமான ஒரு நாட்டுக்கோழி விருந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே சிஸ்லர், ப்ரௌனி வித் சிஸ்லர் கிடைக்குது, வித் ஐஸ்கிரீமோட ப்ரௌனி சிஸ்லர். அப்புறம் இளநீர் பாயாசம் இங்கே நல்லா பாப்புலர். நிறைய பேர் இங்கே வர கஸ்டமர்ஸ்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிற பார்க்க முடிஞ்சது. ஸோ இதில் வந்து உள்ளே மட்டும் கை வச்சிடாதீங்க குட்டீஸ், யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. இப்போ அப்படி சிசில் ஆகுதுங்க பாருங்க, ஃபுல்லாக சாக்லேட் சிரப் அப்படி மேலே ட்ரெஸ்ஸில் சிந்திக்காமல் சாப்பிட்றது ஒரு இதுதான். செம்மையாக இருக்குது. உள்ளே அந்த லாவா மாதிரி பயங்கர சூடாக இருக்குங்க, கேர்ஃபுல்லாக சாப்பிடணும். மேலே ஐஸ்கிரீமை பார்த்து நீங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிங்கன்னா சரியான சூடாக இருக்குது. இளநீர் பாயாசம் இது கொடுக்குற ஒரு அந்த ரிஃப்ரெஷ்மெண்ட்டே தனி தாங்க, செம்மையாக இருக்குது. ஸோ கைஸ், குட்டிப்பான் நாட்டுக்கோழி மண்பானை சமையல் அங்கே தான் வந்து இப்போ லஞ்ச் சாப்பிட்டு கிளம்புறோம் இங்கேருந்து. கோயம்புத்தூர் ஸ்டைல் நாட்டுக்கோழி சமையலுங்க, நான் அப்படி தான் சொல்லுவேன். காரமெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் இங்கே சரவணம்பட்டி சைடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஜென்டலாக இருந்தது எல்லாமே. ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு, க்ளீனாக வச்சுருக்காங்க ரெஸ்டாரண்ட்டு. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வச்சுருக்காங்க. நான் வந்து வீடியோ ஆரம்பத்திலே சொல்லணும்னு நினச்சேன். கிச்சனும் சரி எல்லாமே பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் என்னென்னா, நாட்டுக்கோழி மட்டும் இல்லை, மட்டன் டிஷ்ஷஸ்லாம் அவ்வளோ நல்லா இருந்தது. மட்டன் குண்டூர், அப்புறம் இந்த மட்டன் சாப்ஸ் எல்லாம் சர்ப்ரைசிங்லி அவ்வளோ பிரமாதமாக இருந்தது. நாட்டுக்கோழியில் பார்த்தீங்கன்னா சிந்தாமணி டாப்பாக இருந்தது, நல்லா சூடாக அந்த ரைஸில் போட்டு சாப்பிட்றதுக்கு செமையாக இருந்தது. அதே மாதிரி நாட்டுக்கோழியில் வந்து அந்த பிச்சு போட்ட வறுவல்னு ஒன்று, அந்த பெரிய லெக்கோடு சாப்பிட்டோம் பாருங்கள், நல்லா ஜூஸியாக நல்லா வெந்திருந்தது. அதே மாதிரி நாட்டுக்கோழி பிரியாணி ஒரு சர்ப்ரைஸ், ரொம்ப நல்லா இருந்தது. இங்கே முட்டையோடு தராங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்டேன் சீரக சம்பா பிரியாணி. ஸோ ப்ரைஸஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுறேன். சரவணம்பட்டி தாண்டி இந்த மேடு ஏறுவீங்க இல்லையா, ஏறி கொஞ்சம் தூரம் வந்தீங்க அப்படின்னா இந்த குட்டிப்பான் நாட்டுக்கோழி மண்பானை சமையல் ரெஸ்டாரண்ட் வரலாம். கார் பார்க்கிங் அழகாக நீங்கள் நிறைய வண்டிகள் நிறுத்துகிற அளவுக்கு இடம் வச்சுருக்காங்க, நீங்கள் விட்டுட்டு நீங்கள் தைரியமாக சாப்பிட்லாம். நீங்கள் ஒரு கிலோவுக்கு 1200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் முந்தினாலே நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 3 பேர் வந்து நல்லா தாராளமாக சாப்பிட்றதுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நீங்கள் 5 பேர் 6 பேர் வரீங்கன்னா 2 கிலோ சொன்னீங்கன்னா நல்லா தாராளமாக போட்டு சாப்பிட்லாம். நாட்டுக்கோழி குழம்பு, மீன் குழம்பு, பச்சை புளி ரசம் ரொம்ப நல்லா இருந்தது, தக்காளி ரசம், இதெல்லாம் சாப்பாடு கூட அன்லிமிட்டடாக கொடுத்துட்றாங்க ரைஸோட. ஸோ வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். இவங்களோட கடைசியில் அந்த இளநீர் பாயாசமும் அந்த ப்ரௌனியில் மிஸ் பண்ணிடாதீங்க, அதுவுமே நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் போட்டு பின் பண்ணியிருப்பேன். இப்போ பாருங்கள், ரோஹனுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். இந்த வீடியோ ரொம்ப நேரம் நின்று எடுத்தா கஷ்டப்பட்டு. ஸோ அவனோட சைன் ஆஃப் பண்ணுறேன். டாடா பை.